சில மாணவர்களுடைய கையெழுத்து சிறப்பான நல்லெண்ணம் கொண்ட வைத்தியர் எழுதுகின்ற மருந்து திட்டை மாதிரி இருக்கும். அதை வாசிக்கக்கூடிய மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். மருந்தகர், பார்மசிஸ்ட் எப்படியான எழுத்தையும் வாசித்தறிந்து விடுகிறார்கள். ஆனால் மாணவர்கள் எழுதுகின்ற பெருக்கெழுத்தை எந்த புள்ளியிடுகிறவர்களாலும் வாசிக்க முடியாது இருக்கிறதால் அந்த மாணவனுடைய தலையெழுத்தே மாறிவிடலாம் இல்லையா? ஆசிரியர்களும் அறிவாளிகளும் அதற்கு மருந்து சொல்லுவார்கள். மாணவனுக்கு சிந்தித்தறியக்கூடிய நல்லெண்ணம் இருந்தால் அவன் அந்த புத்தியை கேட்பான். இப்பொழுது மாணவனை அடித்தே திருத்த முடியாத காலமாகிவிட்டது. அடித்தவர் தலையெழுத்தே மாறிவிடும். ஒவ்வொரு நாளும் 2 பக்கங்களாவது உருப்பெழுத்து எழுதி பயிற்சி செய்து வந்தால் சில நாட்களில் அவன் எல்லோரையும் விட அழகான எழுத்தாளனாகி விடலாம் என்பதை அந்த சிந்திக்கக்கூடிய மாணவன் உணர மாட்டானா? இந்த வேலை கூட தியான பயிற்சி தான், நல்லெண்ண பயிற்சி தான் என்று முத்தியா சுவாமிகள் சொன்னார். ஆரம்பத்தில் உருப்பெழுத்து எழுத தொடங்கும் போது மனதையே அந்த மாணவன் கடிவாளம் போட்டு பிடிக்க வேண்டும். பின்னர் அவன் மனதுக்கு பிறகு அந்த வேலை இல்லை. அவர் அதிலிருந்து மனது அந்த வேலையிலிருந்து விடுபட்டு விடும். அவருடைய கையெழுத்து அதனை அழகாக எழுத தொடங்கிவிடும். தியான பயிற்சியில் ஈடுபடுகின்றவர்கள் இந்த மனதை கட்டுப்படுத்த முடியாதிருக்கின்றது. தியான நேரத்தில் தேவையில்லா எண்ணங்கள் வந்து குழப்புகின்றது என்று முறைப்படுகிறார்கள். இந்த மாணவன் செய்கின்ற முறையை பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி நிச்சயம் என முத்தியா சுவாமிகள் சொன்னார். உன் நல்லெண்ணத்தை உனக்கு விருப்பமான மந்திரமாக உருவகப்படுத்திக் கொண்டு கடவுளிடம் முழுதாக சரணாதி அடைகிறேன் என்று நினைத்து கொண்டு அந்த மந்திரத்தை எழுத தொடங்கு. நான் உருவகப்படுத்தி கொண்ட மந்திரம் ஓம் முருகா ஓம் முருக கடவுளே சரணம் என்பதாகும். இதுபோல உமக்கு விருப்பமான கடவுளிடம் சரணாகதி அடைதலுக்கான ஒரு மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் 10 நிமிடத்துக்கு பேனையின் நுனியை பார்த்து கொண்டு எழுது. இது உன் மனதை மட்டுமல்ல, உன் கையை மட்டுமல்ல, உன் விதியையே மாற்றும். இந்த தியான பயிற்சி உன்னை முழுதாக நல்லெண்ணம் கொண்ட மனிதனாக்கி விடும். மாணவன் நல்லெழுத்தில் எழுதுகின்றவனாக மாறுவான் என்பதை நம்ப முடியுமானால் இதையும் நம்ப முடியும். நம்புவது உன்னை பொறுத்தது, சொல்லுவது என்னுடைய வேலை என்றார் முத்தியா சுவாமிகள். நேரத்தை பாருங்கள், நிறுத்தி வைக்க முடியாது, அது ஓடிக்கொண்டே இருக்கும். இப்பொழுது நீ இருக்கின்ற நேரத்தில் மதிப்பு சொல்லில் அடங்காது. நேரத்தின் மதிப்பு சொல்லில் அடங்காது. அதை மட்டும் நீர் சரியாக பயன்படுத்தவில்லையானால் எதிர்கால இன்பம் இழக்கப்படுகிறது, துன்பம் தேடிக்கொள்ளப்படுகிறது. இந்த நிமிடத்தில் ஒரு தென்னையை நட்டால் உன் ஆயுட்காலத்துக்குள்ளேயே தேங்காயை பயன்படுத்தலாம். எதிர்கால உன் வாரிசுகளும் தென்னையின் பயனை அடையலாம். நீர் உணர்ச்சி வசப்படும் சந்தர்ப்பங்கள் எப்போதும் ஏற்படலாம். இந்த கணத்தை இப்பொழுது நீர் பொறுமை காத்து அமைதியாக இருக்கவில்லையானால் நீர் அந்த வருடக்கணக்காக சிறையில் இருக்கவும் நேரிடலாம். அன்பரையோ நண்பரையோ நிரந்தரமாக இழக்க நேரிடலாம். அல்லது எதிர்காலம் முழுவதும் மற்றவரும் நீயும் துன்பமடையும் நிலை ஏற்படலாம். கோபம் கண்ணை மூடுவது ஒரு கணம், ஒரு சிறிது நேரம். துன்பம் வாழ்நாள் முழுவதும் என்பதை உன் வாழ்வில் அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். நீர் டிவி பார்க்கிறீர், செய்தி கேட்கிறீர், பத்திரிகை படிக்கிறீர், காணாமைக்கு நல்லெண்ணம் கொண்ட போதகர்களின் உரைகளையும் புனைகதைகளையும் கேட்கிறீர்கள். இதை நம்ப முடியவில்லை என்றால் உன்னை நீயே திட்டிக் கொள்ளு. இதற்கு ஞானிகள் சொன்ன மருந்து தியானம்தான். இப்போது ஒருவன் உன்னை திட்டுகிறான், அல்லது உன்னால் தாங்கவே முடியாத உயிரை பிடுங்கும் ஒரு செய்தியை கேட்கிறீர், அல்லது நீர் இங்கே இருக்க கடலில் சென்று கொண்டிருந்த உன்னுடைய பெரிய கப்பல் கடலில் தாண்டே விடுகிறது. இவை போன்ற நிகழ்வுகள் நடந்ததை கண்ணால் கண்ட அல்லது அவ்வாறான செய்தியை கேட்ட நேரத்தில் உணர்ச்சி வசமாகலாம். அதனால் கோபம், பயம், பொறாமை, துன்பம், எரிச்சல், வேதனை தலையெடுக்கலாம். இதிலிருந்து நீர் காப்பாற்றப்பட வேண்டுமானால் நீர் உன் மனதை கட்டுப்படுத்த வேண்டும். அந்த கணத்துக்கு மட்டும் ஒரு கொஞ்ச நேரம் உன் மனதை கட்டுப்படுத்தினால்
மேலும் ஏற்படக்கூடிய இழப்புகளை தவிர்த்துக் கொள்ளலாம். நல்லெண்ண தியானம் உன்னை காப்பாற்றும். ஞானிகளும் உணர்ச்சி வசப்படுகிறார்கள், இல்லை என்று இல்லை. ஆனால் உடனே அல்ல, சிந்தனைக்கு பின்னரே உணர்ச்சி வசப்படுகிறார்கள். அவ்வாறான மனிதர்களையே அமைதியானவர்கள், பொறுமைசாலிகள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். மற்றவர்கள் அதே கணத்தில் முடிவெடுத்து விடுகிறார்கள். சிலர் மூச்செடுக்கவே மறந்து விடுகிறார்கள், செத்து போகிறார்கள். சிலர் எதிர்விளைவை காட்டி விடுகிறார்கள். சிலர் வார்த்தைகளை கொட்டி விடுகிறார்கள். நடந்தது கடந்து போன காலத்துக்குரியது, அது முடிஞ்சு போயிட்டு, அதனை மீட்க முடியாது, அது திரும்பி வரமாட்டாது. அவன் திட்டிய வார்த்தைகள் அப்போதே காற்றில் போய்விட்டது. தந்தை செத்தே விட்டார், அவர் வரமாட்டார். கப்பல் தாழ்ந்தே விட்டது, அது கரை எடுக்கலாம், அது வேலை இல்லை. இதனை மீட்க முடியுமா? முடியவே முடியாது. அதனால் இனிமேல் வரக்கூடிய துன்பங்கள் வராது தடுக்கலாம் என்பதை ஞானிகள் அறிந்துள்ளார்கள். இந்த நிகழ்வுகளினால் கோபம், கவலை, துன்பம் ஏற்பட்டால் அவற்றை நீர் கையாளத் தொடங்கினால் அது உன் மனதை, உடலை பாதிக்கும். அந்த நிகழ்வுடன் யாரும் செத்து போய் விடுவதில்லை, விரும்புவதும் இல்லை சாக. சிறையில் இருப்பார்கள், துன்பப்படுவார்கள், நோய்வாய்ப்படுவார்கள், உருக்குலைந்து விடுவார்கள், ஆனால் உயிரிழப்பார்கள். உண்மையை உணர்ந்தவர்கள் ஞானிகள் அந்த கணத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்வார்கள். அது நல்ல எண்ணம் மட்டும்தான். திட்டியவன் திருந்தவில்லையானால் தண்டிக்கவும் செய்வார்கள். உடனே அல்ல, சட்ட நடவடிக்கை எடுக்கவும் தயங்க மாட்டார்கள். ஆனால் கோபம், எரிச்சல், பயம், கவலை ஆகியன தன்னை பாதிக்கும், அது தன்னை அழிக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால் கடந்து போன காலத்துக்குரிய கோபம், எரிச்சல், பயம், கவலை என்பவற்றை உடனே தூக்கி எறிந்துவிட்டு இனிமேல் செய்ய வேண்டிய வேலைகளை செய்வார்கள். மன அமைதிக்கான பயிற்சி நல்லெண்ண தியானமாகும் என்பது ஞானிகள் அறிவுரையாகும். இது முத்தியா சுவாமிகள் சொன்னார். நல்ல மனம் நல்லதானால் எண்ணங்கள் நல்லதாக இருக்கும். எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் மனம் நல்லதாக இருக்கும். மனமும் எண்ணமும் நல்லதாக இருந்தால் ஆன்மா நல்லதாக இருக்கும். அந்த ஆன்மாவே மனிதன் ஆவான். அதாவது 6 அறிவு கொண்ட மிருகம். இல்லாவிடில் 5 அறிவு கொண்ட மிருகம் காட்டில் தான் இருக்கும் என முத்தியா சுவாமிகள் சொன்னார். மாயையால் சுற்றப்பட்ட உதவியாளராக மனத்தையும் சேர்த்து ஆன்மா பூவுலவுக்கு அனுப்புகிறது. ஆன்மாவுக்கு இயங்கு சக்தி கொடுக்கும் களம் அல்லது வெற்றி மனமாகும். அந்த மனம் முழுமையாக சக்தியை பெற்றால் மட்டுமே ஆன்மா முழுமையான ஆற்றலுடன் இயங்கும். மனம் முழுமையான சக்தியை பெற வேண்டுமானால் சக்தி வழங்கும் மூலம் மனத்தை விட சக்தி கூடியதாக இருக்க வேண்டும். மனதுக்கு சக்தி வழங்கும் மூலம் நல்லெண்ணமாகும். நல்லெண்ணம் என்னும் சார்ஜர் கடவுளால் அனுப்பப்பட்டதாகும். நல்லெண்ணத்தின் சக்தி கடவுளின் சக்திக்கு சமனானதாகும். அதனை தவிர இந்த உலகில் வேறு எந்த கருவியும் மனதை சார்ஜ் பண்ண போதுமானதல்ல. ஒவ்வொரு நாளும் மூச்சு காற்றுடன் நல்லெண்ணம் உன் உடலுக்குள் அனுப்பப்படுமானால் உன் மனம் புல்சாட்சியாகிவிடும். நல்லெண்ணத்தை கொண்டு மனதை புல்சாட்சியாக்கினால் ஆன்மா புல்சாட்சியில் இயங்க தொடங்கிவிடும். அப்போது ஞான கண் திறக்கும். அகங்காரத்துடன் 5 அறிவுடன் இயங்கிய நான் 6 அறிவுபடுத்த மனிதனாகி விடுவான். அந்த மனிதன் தனக்குள் இருக்கும் கடவுளின் பிள்ளையான ஆன்மாவை கடவுளாக உணர தொடங்கி விடுவான் என்று முத்தியா முனிவர் சொன்னார். மின்கலம் சக்தி என்று சொல்வதெல்லாம் உபகதை அல்ல, அது உண்மைதான். கடவுள் என்பது சக்தி தான். அது எங்கு நிறைந்தது? தூணுக்குள்ளும் இருக்கிறது, துரும்புக்குள்ளும் இருக்கிறது, மந்திரத்துக்குள்ளும் இருக்கிறது, நல்லெண்ணத்துக்குள்ளும் இருக்கிறது. மனதை உள்சாட்சிக்கூடிய சரியான பொருத்தமான சார்ஜர், அதிகூடிய வலுக்கொண்ட சார்ஜர் நல்லெண்ணம் என்னும் சார்ஜர் மட்டுமே ஆகும் என்பது முத்தியா முனிவர் கருத்தாகும். மனித நல்வாழ்க்கை என்பது நல்லெண்ணத்தில் தங்கியுள்ளது. இவை மட்டும்தான் நல்லெண்ணம் என்று குறிப்பிட 1000 எண்ணங்களை சொல்லி உபதேசம் செய்துவிட முடியாது. அது கடவுள் போன்றது. நல்லெண்ணம் எவ்வளவுதான் என்று எல்லையிட்டு சொல்லிவிட முடியாது. உன் ஆயுள் காலம் 100 வருடம் என எடுத்தால் அந்த 100 வருட காலத்துக்குள் நீ எடுக்கக்கூடிய நல்லெண்ண தீர்மானமும் நல்லெண்ண செயற்பாடுகளும் எவ்வளவு என்று சொல்ல முடியாது. ஒரு நாளில் நீ எடுத்த தீர்மானங்களையே கணக்கெடுக்க முடியாதிருக்கும் என நினைக்கின்றேன். ஆனால் நல்லெண்ண பயிற்சி மிக எளிமையானது. விஞ்ஞான பட்டம் பெறவோ முகாமைத்துவ பட்டம் பெறவோ நீ படும் இடைவிடாத சிரமமான முயற்சி நல்லெண்ண பயிற்சிக்கு அவசியம் இல்லை. ஆட்களை பொறுத்து, அவர்கள பக்குவத்தை பொறுத்து
10 நாட்களில் கூட நல்லெண்ண பட்டத்தையும் நல்லெண்ணத்தில் PhDயையும் பெற்றுவிடலாம் என்று முத்தியா சுவாமிகள் சொன்னார். கரோலி சப்பு மேண்டி சப்பு